இப்படி 5 வண்டி 6 வண்டி ஒரே கம்ப்ளைண்ட்ல வந்து நிப்பாட்டினாங்கன்னா நாங்கெல்லாம் தொழில் பார்க்கவா எப்படி? இதை வந்து தனியா ஒரு ஆள் வந்து கேட்டாங்கன்னா 25 நாள் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பதில் சொல்லாம ஒண்ணும் பண்ணாம இருக்காங்க. அதாவது நான் வண்டி வாங்கி கரெக்டாக 1 வருஷம் ஆச்சுண்ணே. நான் எடுத்த 3வது மாதத்துலேயே என்னோடய வண்டியில் இல்லை, இந்த எல்லா வண்டியிலையுமே ஆயில் லீக்கேஜ், கேஸ்கெட் மாற்றி கொடுக்கணும், கேஸ்கெட்டு நாங்கள் வீக்காக போட்டிருக்கோம், அதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா வண்டியிலையும் இன்ஜினை பிரித்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இன்ஜெக்டர் பிரச்சனை, நீ பெட்ரோல் ஸ்ட்ராங்காக போட்டது தான் தப்பு அப்படின்னு சொல்லி இன்ஜெக்டர் பிரச்சனைங்கிறாங்க. மறுபடியும் நான் ஆல்ரெடி 22,000 கொடுத்து வேலை பார்த்துட்டு போனேன் 1 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் என்கிட்ட 12,000 மறுபடியும் பில்லு கேட்குறாங்க. நான் என்னால் எப்படி கொடுக்க முடியும்? இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரியா, நான் போட்ட பெட்ரோல் தான் தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெட்ரோல் பல்கை சோதனை பண்ணி இவங்க தான் பார்த்து சொல்லணும். சரி, எனக்கு வண்டியை சீக்கிரமாக வேலை பண்ணி எனக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டோம். யார் ஷோரூமில் கேட்டதுக்கு அவங்க இதே தான் நீங்கள் பெட்ரோலை தான் மாற்றி போட்டிருக்கீங்க, வண்டியிலே E20 பெட்ரோல் தான் போட சொல்லியிருக்கு, இவங்க E20 பெட்ரோல் போடக்கூடாதுன்னு சொல்லுதாங்க. ஏன்னா 1 மாதமாக நான் எப்படி நான் டியூ கட்ட முடியும்? டியூ கட்டல, 1 மாதம் டியூ நான் அடுத்த டியூ வந்து நான் எப்படி கட்டுறது? நான் வீட்டு வாடகை எப்படி கொடுக்குறது? இது என்னோடய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிச்சிருச்சு இவங்களால். எனக்கு ஒன்று வண்டி கம்ப்ளைண்ட்னா வண்டி எனக்கு புது வண்டி வேறு வண்டி கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த வண்டியே வேலை பார்த்து எனக்கு சீக்கிரமாக கொடுக்க சொல்லுங்கள். என்னோட நேம் ஆசிக், கடைநல்லூர்லேருந்து வரும். ஆல்ரெடி அந்த வண்டி விட்டு 25 நாள் ஆகுது. 25 நாளைக்கு அவர் ஆஃபர் போகலை, லீவு கட்டணும். அவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்? வீட்டில் என்ன செய்வாங்க? குழந்தைகள் இருக்கு, பிள்ளை ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்கும். இங்கே வந்து யாருமே பெரிய பணக்காரங்கெல்லாம் இல்லை, அன்றாடம் வண்டி ஓட்டி பிழைக்கிறது தான் வண்டி வாங்கியிருக்கு. இப்படி 5 வண்டி 6 வண்டி ஒரே கம்ப்ளைண்ட்ல வந்து நிப்பாட்டினாங்கன்னா நாங்கெல்லாம் தொழில் பார்க்கவா எப்படி? இதை வந்து தனியா ஒரு ஆள் வந்து கேட்டாங்கன்னா 25 நாள் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பதில் சொல்லாம ஒன்றும் பண்ணாம இருக்காங்க.